ஹாய், தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. வாட் ஹேப்பன் டு மை பேபி அப்படிங்கிறது தான். இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். குழந்தை வச்சுருக்க எல்லாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் நான் வந்து முடிக்க பார்க்கேன். இல்லைன்னா நான் பார்ட் 2 பார்ட் 3ன்னு சொல்லி கண்டினியூஸ் வீடியோ எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என் குழந்தை வந்து நார்மலாக சளி பிடிக்கிற மாதிரி தான் பிடிச்சிது. தடவை இது வந்து சொல்கிறேன். சளி மட்டும்தான் பிடிச்சிது. அப்போ நம்ம என்ன நினைப்போம், நார்மலாக பாப்பாவுக்கு எல்லாருக்குமே சளி பிடிக்கிறது தானே அப்படின்னு சொல்லி அதுக்கான மெடிசன்ஸ் எல்லாமே பாப்பாவை வந்து கொடுத்துட்டே இருக்கோம். சளி பிடிச்ச ஒரு 2வது 3வது நாள்லேயே பாப்பாவுக்கு ஃபீவர் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது நான் நினச்சேன் அது நார்மல் ஃபீவர் தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அதுக்கான மெடிசன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். அந்த மெடிசன்ஸ் கொடுக்குற ஒரு அரை மணி நேரம் பாப்பா நல்லா இருப்பாள். அதுலேருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்து பாப்பா மறுபடியும் அதேமாதிரி டல்லாகி எங்கே விட்டுச்சோ அங்கேருந்து மறுபடியும் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் மறுபடியும் பேராசிட்டமால் கொடுக்கும்போது ஹாஃப் அன் ஹவர் நல்லா இருப்பாள். மறுபடியும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாள். மறுபடியும் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகும். இதே கண்டினியூஸாக 3 டேஸ் வரைக்குமே போச்சு. ஆனால் பாப்பா வீக் ஆகிட்டே தான் இருந்தாள். கொஞ்சமாக வீக் ஆகிட்டே தான் போனால் ஒரு 4th டே மார்னிங் வந்து பாப்பா சுத்தமாக கண்ணு முழிக்கவே இல்லை. நான் எவ்வளவோ தட்டி பார்க்கவும் பேச்சு கொடுக்கும். பாப்பா வந்து ஒரு மாதிரி மயக்க நிலையிலே தான் இருந்தால், சுயநலவு இல்லாமல் ஒரு மாதிரி முழிச்சு பார்த்தாலும் கண்ணெலாம் இப்படிலாம் மேலே போயிடுச்சு. அப்போ நாங்கள் பயந்து போய் ஹாஸ்பிட்டல் போய் தூக்கிட்டு போனோம். அப்போ எனக்கு வந்து செகண்ட் பாப்பா டெலிவரி ஆகி எனக்கு ஒரு 3 மந்த்துக்குள்ளே தான் ஆயிருந்துச்சு. அப்போ நான் வந்து பாப்பாவை தூக்கிட்டே எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போகிறேன். திருச்செந்தூர் ஜிஹெச் அதான் இங்கே வந்து பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல். அங்கே தான் வந்து நான் பாப்பாவை தூக்கிட்டு போகிறேன். மார்னிங் ஒரு 6:30 போல் நான் பாப்பாவை தூக்கிட்டு போகிறேன். ரொம்ப கண்ணு முழிக்கவே இல்லை. எவ்வளோ பேசினா ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே இல்லை. ஸோ நாங்கள் வந்து தூக்கிட்டு போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு. நான் மட்டும் தான் தூக்கிட்டு போகிறேன் பாப்பாவை. 6:30 to 9:30 வரைக்கும் நான் பாப்பாவை அங்கே வச்சுக்கிட்டே இருக்கேன். எந்த டாக்டர்ஸுமே அங்கே இல்லை. அழுதுகிட்டே தான் இருக்கேன். எனக்கு வந்து சுத்தமாக முடியலை. ஏன்னா பாப்பா கண்ணு முழிக்க மாட்டேக்கா, ஹை ஃபீவராக இருக்குது. என்ன நடக்குதுன்னே அவளுக்குள்ளே என்ன நடந்துட்டுருக்குன்னே எங்களுக்கு வெளியே தெரியலை. நான் வந்து 9:30 வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அழுதுகிட்டே. டாக்டர் இப்போ வருவாங்க. அங்கே பார்க்குறதுக்கு ஒரு டாக்டர்ஸ் கூட இல்லை. 9:30க்கு வராங்க. வரும்போதும் ஓபி அடிப்படையில் தான் பார்க்காங்க. ஃபஸ்ட்டு யார் டோக்கன் யார், செகண்ட் டோக்கன் யாருன்னு பார்க்காங்க தவிர்த்து யாருக்கு எமர்ஜென்சி அப்படிங்கிறத அவங்க பார்க்கல. இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 9:30 போல் பாப்பா உள்ளே கூப்பிட்டு போகிறேன். அப்பவும் பாப்பா கண்ணு முழிக்கலை. மேபி தூங்கிட்டு இருக்கலாம். ஆனால் அவன் ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே இல்லை எவ்வளோ தட்டினாலும். அவனை பாப்பா டாக்டர்கிட்டே அழுதுகிட்டே சொல்கிறேன், இப்படி வந்து ஃபீவர் இருந்துச்சு 4 டேஸாக, இன்னைக்கு காலை பாப்பா சுத்தமாக கண்ணு முழிக்க மாட்டேக்கா அப்படின்னு சொன்னதும் 4 நாளாக இருக்கா, ஓகே அட்மிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அட்மிட் பண்ணுறோம். ஓகே நானும் அட்மிட் பண்ணுறாங்க அப்படின்னு கொஞ்சம் பயம் ஸ்டார்ட் ஆகிட்டு, என்னடா ஒரு 2 வயசு குழந்தைக்கு இப்படி அட்மிட் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப அழுதுட்டேன். அந்த இடத்துல வச்சு அழுதுட்டு அட்மிட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே நானே தனியாகவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அம்மாவுக்கு மட்டும் ஃபோன் போட்டு இன்ஃபார்ம் பண்ணாமா, இப்படி அட்மிட் பண்ண சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் இங்கே எல்லாம் வந்து அந்த டோக்கன் எல்லாமே அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வாங்கிட்டு திருச்செந்தூர் ஜிஹெச்சில் திருச்செந்தூர் ஜிஹெச் அட்மிட் பண்ண ப்ரொசீஜர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அட்மிட் பண்ணுற இடத்துக்கான அந்த வழியை வந்து நான் கேட்டு போகிறேன். மாடியில் இருக்குது. நான் கேட்டு போகிறேன். எனக்கு அந்த இடத்த பார்த்ததுமே இன்னும் கொஞ்சம் தான் எனக்கு அழுக வந்துச்சு. வேண்டாம், எனக்கு இந்த இடம் வேண்டாம்னு மனசில் தோண்டிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஒரு சுத்தமே இல்லை. மேலே ஏறி போகிறேன், படி மொத்தமாக அவ்வளோ அழுக்கு, சொல்லவே முடியல, அவ்வளோ அழுக்கு. உள்ளே போகிறேன், ஒரு குழந்தைங்க வாடா இன்னும் எனக்கு தெரியல. பெரியவங்க எல்லாருமே வந்து அங்கே இருக்காங்க. ட்ரிப்ஸ் ஏற்றிட்டுருக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே. ரொம்ப இருட்டடைஞ்சு அடுத்து பார்க்கவே ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. 2வது இன்னொரு காட்சி என்ன பார்த்தேன் அப்படின்னா, ஒரு குழந்தைய கீழே பாய் விரிச்சு பாயா துண்டா இல்லைனா பெட்ஷீட்டா என்னன்னு தெரியல, விரிச்சு கீழே படுக்க போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு பயம் கொடுத்துட்டு, இது நம்ம வந்து இங்கே தான் அட்மிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பயம் கொடுத்துட்டு, தேர்ட் திங் என்ன பார்த்தேன் அப்படின்னா, அங்கே போனதுமே வந்து ஸ்டெப் பக்கத்தில் வந்து யூஸ் பண்ணி போட்ட பேடு மென்சுரல் பேடு கிடந்துச்சு. குழந்தைங்க வார்டு கிட்ட. அந்த குழந்தைங்க வார்டு தானான்னு எனக்கு தெரியல. பட் அங்கே பெரியவங்களும் இருந்தாங்க. அப்போ எனக்கு வந்து அழுக வந்துட்டு ரொம்ப. இங்கே வச்சு நான் எப்படி என் குழந்தைய நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஜிஹெச்சுக்கு நான் அதிகமாக போனதே கிடையாது. அப்போது எனக்கு வந்து ஜிஹெச்சுக்கு போனால் சரியாக கேட்கும். ஃபீவர்னாலுமே சரி, எனக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் உடம்பு இருக்கும்போதும் ஜிஹெச் போனால் கேட்கும். அந்த அடிப்படையில் என் குழந்தைய தூக்கிட்டு போனேன். ஆனால் வந்து குழந்தைக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. என்னடா இது அட்மிட் பண்ணுற அளவுக்கு இருக்குது, ஆனால் இந்த இடம் அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க நர்ஸுக்கே நான் ஃபோன் போட்டு கேட்குறேன்.
ரொம்ப வேண்டப்பட்டவங்க. உன்னை ஃபோன் போட்டு கேட்கேன், இப்படி அட்மிட் பண்ண சொல்லியிருக்காங்கம்மா பாப்பாவை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே நான் சொல்கிறேன். அப்போ அவங்க சொன்ன ஒரே வார்த்தை வந்து, வேண்டாம்மா நீ வேறு எங்கேயாவது கூப்பிட்டு போயிரு அப்படின்னாங்க. எனக்கு நான் கொஞ்ச நேரம் நிற்கும்போது, யோசிக்காதம்மா நீ எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போய் நீங்கள் அட்மிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கே வேலை பார்க்குற ஒருத்தங்களே சொன்னதும் வேறு வழி இல்லாமல் மறுபடியும் அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். அம்மாடி வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் பேர் சொல்ல விரும்பலை, அந்த அம்மா சொல்கிறாங்கம்மா இங்கே அட்மிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னோடனே கையில் என்னென்ன துணி கிடைக்கோ அத்தனை துணியுமே வந்து ஒரு பைக்குள்ளே வச்சுட்டு தேவையான ஃப்ளாஸ்க்கு இந்த தூக்குச்சட்டி எல்லாமே வந்து உள்ளே எடுத்து வச்சுட்டு 2.5 மாதம் குழந்தையும் தூக்கிட்டு எங்கள் மாமா வந்து நேராக ஜிஹெச் வாசல்லே வந்து நின்றுட்டாங்க. வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நின்றுட்டாங்க. அங்கே இருந்து ஏறி செகண்ட் தாட்டே கிடையாது, உடனே வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் ஆகணும். ரஷ் பண்ணி நாங்கள் வந்து போனது தான் தூத்துக்குடி கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல். அங்கே போனதுமே மறுபடியும் அவங்கள பாப்பா செக் பண்ணுறாங்க, பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுக்காங்க. பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது தான் தெரியுது பாப்பாவுக்கு வந்து நிமோனியா ஃபீவர் அப்படின்னு. உடம்பு அப்படியே உரிக்கிடும் போல் அந்த ஃபீவரு. எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த ஃபீவர் நான் கேள்விப்படுறதே அதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு. பாப்பாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இப்படி ஒரு ஃபீவர் இருக்கா, அது குழந்தைங்களுக்கு இவ்வளோ தாக்குமா அப்படிங்கிறது எனக்கு வந்து அப்போ தான் நான் ஃபீலே பண்ணுறேன். 2.5 மாதம் குழந்த, அம்மா நான் மட்டும்தான் இருக்கோம். மாமா கொஞ்சம் விட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு போனாங்க. உள்ளே போவோம், பாப்பா செக் பண்ணிவிட்டு நிமோனியா கண்டிப்பாக நம்ம வந்து அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அட்மிட் பண்ணிட்டோம். பாப்பா அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த வார்டில் கிட்டத்தட்ட 3/4 குழந்தைங்க நிமோனியாவில் தான் அட்மிட் ஆகிருக்கு. அப்போது நான் யோசித்தேன், ஒரு இது வந்து ஒரு சீசன் போல், இந்த கொரோனா சீசனு, அதுக்கப்புறம் அந்த சில சீசன்ஸ் வரும்ல, இந்த அம்மன் கட்டு சீசன் அப்படிலாம் சீசனாக வரும்ல. ஸோ அப்படியே சீசன் போல் குழந்தைங்கள மட்டும் பாதிக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு என் குழந்தைய அட்மிட் பண்ணியிருக்கேன். என் குழந்தைக்கு வந்து 2 வயசு கம்ப்ளீட் ஆகிருந்துச்சு. அப்போது 2 வயசு குழந்தைக்கு கையில் குளுக்கோஸு, அழுவா, நர்ஸு கண்டாலே அழுவா பயங்கரமாக. அம்மா அம்மா விட்டுருங்கம்மா, வீட்டுக்கு போவோமா அப்படிமா. நிறைய பேசக்கூட பாப்பாவுக்கு தெரியாது. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமான ஜேர்னி தான். ஒரு 5 டேஸ் அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி பாப்பா பார்க்குற மாதிரி இருந்துச்சு. என் 2.5 மாத குழந்தை என் கூடவே தான் இருந்துச்சு. ரூம்ஸ்லாம் ரொம்ப பெருசு கிடையாது, பெருசான ரூம் இருக்கும், பட் நாங்கள் சின்ன ரூம் தான் எடுத்திருந்தோம். ஒரு பேஷண்ட் பெட்டு, கீழே வந்து ரொம்ப குட்டி ஸ்பேஸ், பாத்ரூமு, ஒரு ஆள் படுக்கிற மாதிரி ஒரு பெஞ்ச், இவ்வளோ தான் அந்த இடமே இருக்கும். நான் 2.5 மாத குழந்த, எங்கள் அம்மா, நான், என் குட்டி பாப்பா, என்னோட பாப்பா ஃபீவர் அந்த பாப்பா, இவ்வளோ பேர் அந்த ஒரு ரூமில் இருக்கிறோம். கடவுள் புண்ணியத்தில் பாப்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் நிமோனியா ஃபீவரை குறைச்சி நார்மலாக்கி ஒரு 5th டே நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். இதோட முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சோம். பட் நிமோனியா ஃபீவர் இதோட முடியல, மறுபடியும் பாப்பாவை தாக்குச்சு. அது என்னங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பட் நிமோனியாங்கிறது உடம்பு அப்படியே உரிக்கிரும் போல். பாப்பா ஓரளவு வெயிட்டுக்கு நாங்கள் கொண்டு வந்தோம். அந்த ஃபீவர் வந்ததுமே பாப்பா வந்து அப்படி ஒல்லியாயிட்டா. உடம்புக்குள்ளே அந்த இது இருக்க அப்படியே ஒல்லியாயிட்டா. அப்புறம் நான் கேட்டேன், என்ன ஃபீவர் இது, ஏன் இப்படி சளி போகவே மாட்டேங்கி, எதுக்காக அட்மிட் பண்ணி இதை நாங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு டாக்டர் சொன்ன ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் சளி இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். அப்போ நம்ம வந்து மருந்து சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக சளி வந்து குழந்தைங்களுக்கு மோஷனோடி போயிடும், பெரியவங்க வாயோடி துப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த பாப்பாவுக்கு வந்து அந்த வைரஸ், இந்த சளி வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த ஷோல்டர் கிட்ட ஃபார்ம் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம அட்மிட் பண்ணி ஆவி பிடிச்சி பிஷியோதெரபிஸ்ட் மூலம் பிஷியோ பண்ணி மட்டும்தான் இதை வெளியேற்ற முடியும். எப்படி பண்ணாங்க அப்படின்னா, படுக்க வச்சு இந்த இடத்த வந்து அடிப்பாங்க, ஆவி பிடிச்சி கொடுத்தோன்னே லூஸ் ஆகிடும் அந்த இடத்த. இந்த இடத்த ஃபுல்லாகவே டேப் பண்ணும்போது அது வந்து கீழே ஓடி விழுந்து கீழே ஓடி மோஷன்ஸ் ஓடி போகும். ஒரு 5 டேஸ் வரைக்குமே பாப்பா வந்து அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நல்லபடியாக வீடேறி வந்தாங்க. ஆனால் இதோட அது வந்து எண்ட் ஆகலைங்கிறது தான் என்னோட வருத்தம். மறுபடியும் இதை வந்து வந்துச்சு, அது என்னதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.